இறைமகன் இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் போதுமானவர். இதோ ஜூன் மாதத்திற்குள் நாம் நுழைந்து இன்னைக்கு 2வது நாள். ஆண்டவர் நிச்சயம் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. And you are most welcome to the covenant of the day. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். தீத்துக்கு ஆலோசனைகளை கொடுத்து வருகிறார் பவுல். அந்த ஆலோசனை இன்றைக்கும் நமக்கு, நம் திருச்சபைக்கு, நம் திருச்சபையில் இருக்கிற தலைவர்கள், ஊழியக்காரருக்கெல்லாம் பொருத்தமாக இருக்கும், பொருந்தும். ஆகவே இந்த வசனங்களை எல்லாம் நாம் பொதுவாக தியானிப்பதில்லை, பிரசங்கிப்பதில்லை. இந்த நாளிலே இவைகளை எல்லாம் சிந்திப்பது நமக்கு நல்லது. சரிங்களா? இன்றைக்கு ஒரு நல்ல கருத்தை சொல்லுகிறதை நாம் பார்ப்போமா? தீத்து 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். Titus chapter 2 verse 8. Sound speech that cannot be condemned, that one who is an opponent may be ashamed, having nothing evil to say of you. எதிரியானவன் உங்களை குறித்து பொல்லாங்கு சொல்லுகிறதற்கு ஒன்றுமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக, உபதேசத்திலே விகரவம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாய் இருப்பாயாக. ஹல்லேலூயா. தீத்து எப்படி இருக்க வேண்டும்? ஊழியக்காரனாக அல்லது ஆண்டவருடைய பிள்ளையாக என்று இங்கே அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். உன்னை யாரும் பொல்லாங்காக காரியங்களை உன்னை குறித்து சொல்லக்கூடாது. அதுவும் இல்லை, உங்ககிட்ட எந்தமும் குற்றமும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் வெட்கப்பட்டு போனோமா? ஹல்லேலூயா. பாசிபிள். ஆகவேதான் பவுல் சொல்றாரு, முடிகிற காரியத்தை தானே ஆவியானவர் சொல்லுவாரு. யாரும் உன்னை குற்றப்படுத்த முடியாம வெட்கப்பட்டு போனோமா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். உன்னிடத்தில் எந்த குற்றத்தையும் காணக்கூடாது, காண முடியாது. எவ்வளவு முயற்சி செய்தும் கண்டுபிடிக்க முடியாமல் வெட்கப்பட்டு போக வேண்டும். அவ்வளவு உண்மையாகவும் நேர்மையாகவும் கர்த்தருக்கு பயந்து நீ வாழ வேண்டும். அதுவும் என்ன சொல்றாரு பாருங்க, குற்றம் பிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை போதிக்கிறவனுமாயும் இருக்க வேண்டும். காரணம், அந்த சமயத்திலே 1வது நூற்றாண்டிலே பலவிதமான போதனைகள் திருச்சபைக்குள் வந்தது, இயேசுவை குறித்தான போதனைகள். அப்ப தீத்துவே, நீ போதிப்பது சுவிசேஷத்திற்கு மாறாக, எதிர்ப்பாக இருக்கக்கூடாது. கவனமாயிரு. அதுவே நீ பிரசங்கிக்கிற பிரசங்கத்தை அல்லது நீ ஷேர் பண்ற வார்த்தையை யாரும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாதபடி ஆரோக்கியமான வசனத்தை, அல்லேலூயா, ஆரோக்கியமான வசனத்தை போதி. ஆரோக்கியமான வசனம் என்றால் என்ன? ஆண்டவர் சொல்ற வார்த்தை. அதை திருப்பியோ மாற்றியோ உனக்கு ஏற்றவாறு நீ அதை சொல்லக்கூடாது. ஆரோக்கியமான கர்த்தருடைய வார்த்தை, அந்த கடுகளவு மாற்றம் இல்லாமல் அதை ஆண்டவருக்கு மகிமையாக சொல்லுவது, போதிப்பது. உபதேசத்துல எந்த ஒரு குற்றம் கண்டுபிடிக்க கூடாது. உன் ஒழுக்கத்திலும் குற்றங்கள் கண்டுபிடிக்க கூடாது. உன்னை குறித்து எந்த பொல்லாங்கும் சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலை, சொல்ல முடியாத சூழ்நிலை என்றால் சொல்ல முடியாமல் திண்டாட வேண்டும். இந்த உலகம், மற்றவர்கள் திண்டாடணும், என்ன ஒன்றும் பண்ண முடியலையே இவன அப்படின்னு. எப்படியாப்பட்ட ஒரு சாட்சியான வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பல விதத்திலும் சாத்தான், இந்த உலகம், பலகீனம் நம்மை பின்வாங்க செய்யும். ஆனால் சகோதரனே, கர்த்தருக்குள் நிலைத்திரு. அவர் உனக்கு போதுமானவராய் இருப்பாரு. அவருக்குள் நீ நிலைத்திருப்பாயானால் அவருக்கு மகிமையான கனிகளை, you will bear fruit for the glory of God. அவர் நல்ல ஈவை நமக்கு கொடுக்க காத்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நன்மையை கிருபை உங்க வாழ்க்கையை தொடரும். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். உடைய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். குற்றமில்லாத ஆண்டவரே, ஒரு வாழ்க்கையை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. பலத்தால நிரப்புங்க. ஆரோக்கியமான போதனைகளை அறிந்து உணர்ந்து பகிர கிருபை செய்யுங்க.
இந்த காலை வேளையிலே தங்களை ஒப்பு கொடுக்கிற பிள்ளை மீது உடைய வல்லமை கடந்து செல்லட்டும். அப்பா, இயேசுவின் நாமத்தில் அவங்க வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, உன்னை யாரும் குற்றப்படுத்த கூடாது. அப்படி நினைக்கிறவர்கள் வெட்கப்பட்டு போக வேண்டும். Take care and God bless.